भक्तजनात्रियं सुरूपितत्वमन्येषु अविजातिपूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलक्ष्म्यं लक्ष्मीं सुमं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदां युग्मरुक्मव्यामोहस्तराञ्जनायमे अस्मद्गुरोर्भगवतोऽस्त्रैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा गुरुः प्रपद्ये नवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शरणगोपमीश्वरं श्रीमद्रङ्गशतादिसंविवरावद्दागमान्तद्वयं श्रीमद्वीररघुत्वराजरचित्पादारविन्दाश्रयं श्रीमद्भैरवंशदेशीयतेः कारुण्यभिक्षास्पदं सेवे रङ्गदुरीनसाधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धे संयन्तसारमनोद्युमनं पुसाभ्यं नारायणाद्वैतुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथविजयकरमाश्रयामः பொன்னுலகில் வானவரும் பூங்களும் போற்றி செய்யும் நன்னுலகில் நம்பி நடையூரர் மண்ணுலகில் எண்ணிலவகண்டு பிறங்காரேயாமாது மண்ணு மடலூர்வன் வந்து அப்போ தான் யாரை குறிச்சு மடல் எடுக்கின்றதுல விபாவதாரத்தை சாட்சி இப்போ அச்சாவதாரத்தை சாய்க்கிற அதுல தாமரை மேல் மின்னிடையால் நாயகனை விண்ணகருள் பொன்மலையை பொன்னி மணிகொழிக்கும் பூங்குழந்தை போர்விடையை தென்னன் குறுங்குடியில் செம்பவள குன்றினை மன்னிய தன்சேர வல்லலை அதுவரை பார்த்தோம். அடுத்தது மாமலர்மே அன்னந்துயிலும் அணிநீர் வயலாதி என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலையை கன்னிமதில் சூழ் கணவங்கை கற்பகத்தை மின்னை இது சுடரை வெள்ளரையுள் கல்லறமேல் பொன்னை மரகதத்தை புக்கொழியம் போரேற்றை மண்ணு மரங்கத்தெம்மாமணியை மாமலர் மேல் மலர் என்று சொல்லி பொதுவாக தாமரையை சொல்லும். விசேஷித்து குறிப்பிடப்படலை என்று சொன்னால் தாமரை என்ற தாமரையை சொல்லாமல் வெறும் மலர் என்கிற சொல். இப்ப மலர்கண்ணன் அப்படின்னு சொன்னா தாமரை கண்ணன் பேர். அது குறிப்பிடப்படலை என்று சொன்னால் தாமரையை சொல்லும். மாமலர் மேல் பெரிய தாமரை மலர் மேல் அன்னம் துயிலும் அன்னங்கள் உறங்கும்படியாக இருக்கக்கூடிய அணி நீர் அலங்காரமான நீரை உடைய வயலாளி வயலை பெற்றிருக்கக்கூடிய ஆலி தாயார் பெருமாள் ஆலிங்கனம் பண்ணி இருக்கிறதுனால ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருக்கிற ஸ்தலத்துக்கு ஆலி என்றே பெயர் வந்தது. திருமங்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் ஆலி என்னுடைய இன்னமுதை அங்க இருக்கக்கூடிய என்னுடைய இன்னமுதை சாய்கிறார். அதனால அன்னமும் பெறையும் ஊழல் கொண்டது தாமரை மலர்கள். திருவாலியிலே எங்க பார்த்தாலும் காவேரி ஜலம், நல்ல சுபிக்ஷமான தேசம், எங்கு பார்த்தாலும் தாமரை மலர்கள். அந்த தாமரை மலர்கள்ல ஊழல் கொண்ட அன்னம் பெண் அன்னம் முதல்ல ஆனந்தத்தோட ஊழல் கொண்டு தாமரை மலர் உள்ள போய் பதுங்கின்றது. அப்போ ஆனந்தம் மறுபடியும் அந்த தாமரை மலர்ல நுழையும் போது அந்த மலர் விரிந்து இடம் கொடுத்தது. அந்த தாமரை மலருடைய மென்மையினாலே ஊழல் தீர்ந்து கூடல் ஏற்பட்டது. அப்படி இருக்கிற வயலாளியில நான் பிரிந்திருக்கிறேன். ஆகினாலே அன்னம் துயிலும் அணிநீர் வயலாளி என்னுடைய இன்னமுதை என்னுடைய என்று மற்ற திவ்யதேசம்லாம் இருக்கிறதுக்கு இங்க என்னுடையன்னு சொல்லிக்கிறதுனால அவருக்கும் சுவாபிமானம். தன்னுடைய திவ்யதேசம் தான் பிறந்த ஊரு. எப்படி இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் ஜனனி ஜென்ம பூமிஷ சொர்க்காதி கரியசின்னு அவாவா பிறந்த ஊரு அவாவாளுக்கு உயர்ந்தாக தெரியும். அதுவும் ஒரு காரணம். பழைய காலத்துல பிறந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போயெல்லாம் தங்காது. இன்னொன்னு பல காரணம். நாம ஒரு இடத்துல பிறக்கிறோம் என்று சொன்னால் ஏறக்குறைய அந்த இடத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறது பல விதத்துல நல்லது. ஏன்னா எந்த இடத்துல நம்ம அப்பா அம்மா வாழ்ந்து நாம பிறக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடல்ல ஒரு சில சக்தி இருக்கும். கரடி இமயமலையில பிறக்கிற கரடிக்கு வேற விதமா இருக்கும். அது பரம்பரையா அந்த இடத்துலயே வாழக்கூடிய கரடிக்கு ரோமங்கள் வேற மாதிரியா இருக்கும். அதே சவுத் இந்தியாவில் போறக்கூடிய கரடிக்கு வேற மாதிரியாக இருக்கும். ஏன்னா அந்த தட்பவெப்பத்துக்கு தகுந்த மாதிரி உடம்புல கூட வித்தியாசத்தை பிறக்க வைக்கிறான். அதனால முடிஞ்ச அளவுக்கு நாம பிறந்த ஊரை விட்டுட்டு ரொம்ப தூரம், அதுவும் இந்த மைனஸ்லாம் இருக்கிற இடத்துலலாம் போய் உத்தியோகத்துக்கு போய் தங்குறா. இது பணம் பணம் பணம்னு தர்மத்தை விட்டு மற்றதுக்கு புத்தி போயிட்டே தவிர இது கூடாது. அது மாத்திரம் இல்லை, யாருக்காக இருந்தாலும் தன்னுடைய பிறந்த ஊர் அப்படிங்கிற ஒரு அபிமானம் இருக்க வேண்டியது அவசியம். பணத்துக்காக எல்லாத்தையும் திறந்துட்டான் மனுஷன். ஆனா அந்த அபிமானம்ன்றது ஜனனி ஜென்மபூமிஷா அம்மா. அம்மான்றவோ உலகத்திலேயே ஒரு குழந்தைக்கு அம்மா தான் அழகு. அவாவாளுக்கு அவ அம்மா தான் அழகு.
அந்த அம்மாவுடைய அரவணைப்பை வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அந்த பிறந்த ஊரோட அபிமானம் இருக்கு, அது அவ்வளவு மனிதனுக்கு தேவையானது. அந்த அபிமானம் அவசியம் இருக்கணும். என்னுடைய மாமலர் மேல் அன்னம் துயிலும் அந்நீர் வயலாளி என்னுடைய இந்த முதைன்னு தங்கூர சொல்லும் பொழுது என்னுடைய பதப்பிரயோகம் பண்ற. ஆழ்வாருக்கு கூட அந்த என்னுடைய என்கிற எண்ணம் இருக்கு, அந்த தேசாபிமானம் இருக்குன்றது தெரியுது. அங்க வியாக்கியானம் பண்ற இரண்டு தலைவாரமும் நம்மது தம்மது என்று வியாக்கியானம் பண்ற, பெருவாக்கியம் பண்ணல. அது ஒரு சில பெண்கள் இருப்பா, அது மாதிரி பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட பழைய காலத்துல எல்லாம் தெரியாதவாளுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டா. முன்னு பின் தெரியாதவெல்லாம் இன்டர்நெட்ல பார்த்துட்டு எத்தையோ வாங்கி பண்றத இதெல்லாம் எவ்வளவு விபரீதத்துக்கு காரணம் என்று சொன்னால், கல்யாணம்ன்றது ஆனா இந்த காலத்துல கல்யாணமும் என்னவோ ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்றது, நீ இல்லாட்டா இன்னொருத்தன்ற மாதிரி அந்த போயிட்டா. நான் கல்யாணம்ன்றது அப்படிப்பட்டதல்ல, 1000 காலத்து பயிர்னு சொல்லுவா. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தான் டிசிஷன் எடுப்பா. முன்பின் தெரியாதவா கிட்ட பொன் கொடுக்கறதுன்றதே கிடையாது. அதனாலதான் திரும்பி திரும்பி பக்கத்து கிராமத்தையே கொடுத்திருந்தா. அந்த அக்கம் பக்கத்து கிராமத்துல கூட பழக்கம் இல்லாத ஆத்துல கொடுக்க மாட்டா. ஏறக்கூட இவாத்துக்கு பிராமணாட்டம் வருவார். உதாரணத்துக்கு பழவே செய்யாறுல இருந்து யார் நம்மாத்துக்கு வராளோ நம்ம குடும்பத்துக்கு செய்யாடுறதுக்காக கொடுக்க மாட்டா. அந்த செய்யாறுல இருக்க அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பழக்கம் இருக்கா அப்படின்னு பாப்பா. மேக்சிமம் பார்த்தா மறுபடியும் ஒரு 10 கிராமத்துக்கு அண்ணன் போவே மாட்டா. செய்யார், பழவேரி, சோகத்தூர், கொடியாலம், நாவல் பாக்கம், அது மாதிரியாக உரத்தி இப்படியே பண்ணின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, 2 குடும்பமும் தெரிஞ்சா பிரச்சனை வராது, கல்யாணம் பிரச்சனை வராதுங்கிறது ஒண்ணு. அது மாத்திரம் இல்ல, ஒரு சில கிராமங்கள்ல உள்ளூர்லயே அந்த ஊர்லயே வெவ்வேறு ஒரு சில கிராமத்துல எல்லாரும் ஒரே கோத்திரக்காரா இருப்பா. அப்படி இல்லாம 2-3 கோத்திரம் இருக்கிற பட்சத்துல உள்ளூர்லயே பொண்ணை கொடுக்கறத விட்டுட்டு எல்லாத்துக்கு பக்கத்து கிராமத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னுவா. அந்த பையன் நல்ல பையனா இருக்கான், சந்தியாவன் நல்லா பண்றான், ஏன்டா உள்ளூர்ல பொண்ணை கொடுக்கறத விட்டுட்டு எனக்கு பக்கத்து கிராமத்துல கொடுக்குறேன்னுவா. ஏன்னா பக்கத்து கிராமத்துல இருக்கிற நாம அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சதை விட உள்ளூர் பையனை நமக்கு நல்லா தெரியும். அதனால பல கோத்திரங்கள் ஒரே கிராமத்துல இருந்தால் அந்த கிராமத்துல இருக்குவா, அந்த கிராமத்திலேயே கூட பொண்ணை கொடுப்பா. அதாவது ஒரு சில பெண்களுக்கு பிறந்த வீடும் எந்த கிராமமோ அந்த வீடே பூந்த ஊர் கிராமம் அதுவாகவே இருக்கும். பழவேரிலேயே பிறந்து பழவேரிலேயே வார்க்கப்படுவா ஒரு சில பெண்கள். செய்யாறுலயே பிறந்து செய்யாறுலயே வார்க்கப்படுவா. இது உண்டு. ஒரு 10 குழந்தை பார்த்தா 2-3 குழந்தை அப்படி இருக்கும். ஏன்னா அவன் அத்தியனம் பண்றதை பாப்பா, அண்ணா பஞ்சாயத்து பண்றதை பாப்பா, அவனுடைய நேர்மையை பாப்பா. சரி, நமக்கு கண்ணு முன்னாடியே இத்தனை வருஷமா பார்த்துருக்கோம், அந்த பிள்ளைக்கே கொடுத்தா நாங்கிற எண்ணம் வரும். அது மாதிரி அதுக்காக இவர் சொல்ற என்னுடைய இந்த முதைன்னு ஏன் சாட்சியார் அப்படின்னா, இவருக்கு தேசாபிமானம் திருவாதியா இருக்கிறதுனால இப்ப நாயிகா பாவத்துல இருக்க. அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, பிறந்த ஊரும் இவருக்கு திருவாலி. அதான் ஒரு பெண் பழவேலிலேயே பிறந்து பழவேலிலேயே வார்க்கப்பட்டா எப்படியோ, இந்த பரகால நாயிகா ஆழ்வாரை இப்ப ஆழ்வாரா பார்க்கக்கூடாது, கலியனா பார்க்கக்கூடாது. அவர் ஒரு பெண்ணா பார்க்கணும். ஒரு பெண்ணா பார்க்கிற போது அவள் திருவாலியிலேயே பிறந்து திருவாலி மனுஷனையே கல்யாணம் பண்ணிட்டா. பழவேலியே பிறந்து பழவேலியே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. அது எப்படி சொல்றாருன்னா அவர் பாசுரத்துல இருந்து தெரியுது. அதுக்கு இன்னொரு உதாரணம் சாக்கிய அளவுக்கு இருக்காங்க. 2 தலைவாரமும் நிலத்துல விளையக்கூடிய தானியங்க தலைவாரம், மேல்வாரம், தலைவாரம்னு பேரு. நில சொந்தக்காரனுக்கு கொடுக்கக்கூடியது மேல்வாரம், குடிவாரம். மேல்வாரம், குடிவாரம் இந்த பேர்லாம் கூட இனிமேட்டு தெரியாது. இன்னும் ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு இது மாதிரி ஏதாவது நாம யூடியூப்ல ஏதாவது இந்த பகவத்கீதை பக்திகளுக்கு அதுல இருக்க லௌகிக திருஷ்டாந்தத்துக்கு எல்லாம் ஏதாவது ரெக்கார்ட் ஆகி வச்சிருந்தா யாராவது கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கிராமத்தை விட்டுட்டு வெளில பிளாட்ஸ்ல வாழ்றவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கூட தெரிஞ்சுக்க முடியாது. தலைவாரம், குடிவாரம், அதாவது மேல்வாரம், அது மாதிரியாக குடிவாரம்னு பேரு. அதாவது கிராமங்கள்ல பயிரிடுற போது ஒண்ணு சொந்த வாரம்னா அவன் நிலத்துல அவனே பயிரிட்டு அவனே பலன் அடைகிறது. எந்த நிலம், நானே உழவன், நானே நெல்லோ கரும்போ பயிரிட்டு
அந்த பலனை அறுவடை பண்ணி நானே அனுபவிச்சா அதுக்கு சொந்த வாரம்னு பேர். அது இல்லாமல் என்னுடைய நிலம் எந்த இன்னொருத்தன் எனக்கு பயிரிடுவான், அவனுக்கு நிலம் கிடையாது, எனக்கு பயிரிட தெரியாது. அப்ப என்ன பண்ண, இப்ப இந்த பிளாட் சிஸ்டம்லாம் இருக்காங்க, என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கிரவுண்டை நான் கொடுக்குறேன், 4 ஃப்ளோர் கட்டிக்கோ, 8 ஃபிளாட்ஸ், அந்த ஃபிளாட்ஸ்ல 8 குடும்பம், 8 வீடு கட்டுற, எனக்கு 2 வீடு கொடுத்துருவோம் அப்படிங்கிறான். இப்ப என்ன பண்ணா, இவன் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, பூமி வந்து. அப்ப என்ன சொல்றான்னா, 8 கட்டிக்கோ, எனக்கு 4 கொடுத்துருவோம் அப்படிங்கிறான். அப்ப என்ன பண்றான், 8 வீட்டை கட்டி 4 வீட்டை இவனுக்கு கொடுத்துட்டோ, 4 வீடு. அவன் இன்வெஸ்ட் பண்ணவனுக்கு 4 வீடு, பூமியை கொடுத்தவனுக்கு 4 வீடு, இப்படி பண்றால. அது மாதிரி கிராமங்கள்ல ஏழையா இருப்பான், அவனுக்கு நிலம் இருக்காது, பயிரிட சக்தி இருக்கும். நிலம் வச்சிருப்பான், அவனுக்கு பயிரிட தெரியாது, அல்லது அவனுக்கு பயிரிட முடியாத சூழ்நிலை. அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா, நில சொந்தக்காரனுக்கானே அவன் தானியத்தை பங்கு போட்டுக்கணும். நில சொந்தக்காரனுக்கு மேல்வாரம்னு பேரு, அந்த பயிரிட்டவனுக்கு குடிவாரம்னு பேரு. அதுலயே கூட பல விதம். அப்ப என்ன பண்ணுவான்னா 50-50, அதாவது எல்லாம் இவந்து நிலம், அவந்து உழைப்பு. அது தவிர இந்த என்னென்ன செலவு வருதோ, இந்த காலத்துல யூரியா, அந்த காலத்துல யூரியா தான் இல்லை, வேற செலவு வரும், ஏர் ஓட்டுற செலவு, அது மாதிரி செலவு. ஒரு சில செலவெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா, ஏர் ஓட்டல அவன் ஓட்டிடுவான். மற்றபடி ஏதாவது ஒரு செலவு வந்தது அப்படின்னு சொன்னா, கணத்துல ஜலம் இல்லாத போயிடுச்சு, அப்போ அதுல மண்ணு செலவு பண்ணணும், ஏதாவது ஒரு செலவு வரும் பயிரிடும் போது. அந்த செலவும் 50-50, ஒருத்தன் ஓனர் ஒருத்தன் உழவன், மொத்த செலவெல்லாம் 50-50. இந்த கால பிரகாரம் தான் யூரியா போடுறான், ஃபெர்டிலைசர் போடுறான்னா, ஃபெர்டிலைசர் 1000 ரூபாய்னா 500 ரூபாய் நில ஓனர் கொடுக்குறோம், 500 ரூபாய் உழவன் போடுவான். இப்படி போட்டால் வர மகசூல்ல 50 மூட்டை நெல் வந்தா 25 மூட்டை லேண்ட் ஓனருக்கு, 25 மூட்டை அந்த விவசாயிக்கு. இது ஒரு வாரம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாருன்னா, நிலம் எந்து எல்லா செலவும் நானே பண்ணிக்கிறேன், பயிரிடுறது மட்டும் நீ பண்ணு, சர்வீஸ் மட்டும் வந்து. அப்போ 2 வாரம் எந்து. அப்போ என்ன பண்ணா, 30 மூட்டை வந்து 20 மூட்டை நான் எடுத்துப்பேன், 10 மூட்டை நீ எடுத்துக்கணும்னு. இது கணக்கு. அதுக்கு மேல் வாரம் சொந்தக்காரனுடைய, நில சொந்தக்காரனுடைய பங்கு, குடிவாரம் பயிரிட்டவனோட பங்கு. இப்போ 2 பங்கும் இவர் தான், திருவாலியில மொத்தம் இவர் தான் அர்த்தம் அப்படின்னு ஒரு லௌகிக திருஷ்டாந்தம் கொடுக்குறார். ஏன் அப்படின்னு சொன்னா, இவரை இன்னொன்னு பிறந்தாமும் இவருக்கு வந்து திருவாலி, புக்காமும் இவருக்கு திருவாலி, அதனாலதான் என்னுடைய அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா திருவாலி பெருமாள் கிட்ட முழு சுதந்திரம், இவர் அனுபவிச்சு போகத்தான் மற்றவாளுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது அந்த பொண்ணே தெரியும், பிறந்த ஊர்லயே வாழப்பட்டா அவன் அவ்வளவு செல்வாக்கா இருப்பா. ஏன்னா பிறந்தாவும் அங்க மற்ற பங்காளி தான், பிறந்தாக்கு பங்காளி, புக்காத்து பங்காளி, அந்த தெருவில் இருப்பா மொத்த பேருமே அவளுக்கு சொந்தமா இருப்பா. ஸோ அது மாதிரியாக இவருக்கு எழிலாளி புகழர்களோ, பிறந்த ஊரு ஆலி திருவாலி. இவர் பாசுரத்துல பார்த்தால் பெண்ணானவள் தாயை விட்டுட்டு கிளம்பி போயிடுறார். அப்படிப்பட்ட பாசுரத்தை நம்மாழ்வார சாச்சிருக்க, இவரும் சாச்சிருக்க. நம்மாழ்வார் என்கிற நாயிக்கா அம்மாவை விட்டுட்டு கிளம்பி போயிடுறா, சொல்லாத கிளம்பி போயிடுறா. அப்போ அவ கிளம்பி போன ஊரு திருக்கோளூர். நம்மாழ்வார் என்கிற நாயிக்கா இருக்கால, அவளுக்கு புக்கா வந்து திருக்கோளூர். ஏன்னா பாசுரம் அப்படித்தான் இருக்கு. அம்மா கிட்ட சொல்லாத, ராத்திரி படுத்துந்தா பக்கத்துல பொண்ணை காப்பாற்றுவதற்காக பழைய காலத்துல என்னன்னா, கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரை பெண்கள் வந்து அம்மா பக்கத்துல படுத்துருக்கணும். அது மாதிரி ஒரு வயசாயிடுச்சுன்னா அப்புறம் எங்கேயும் தனியா அனுப்ப மாட்டா, ராத்திரில தங்குற மாதிரி எந்த இடத்துக்குமே அனுப்ப மாட்டா. போனா அம்மாவோடவோ யாரோ ஒருத்தர் உறவுக்காரர்களோட தான் அவ போவோம். முன்னு பின்னு தெரியாத எந்த இடத்துக்கும் கூட தனியா அந்த பெண் அனுப்ப மாட்டா. புருஷ பசங்கள் அப்பா பக்கத்துல படுத்துக்கணும் அப்படின்றது இது கணக்கு வச்சிருந்தா. கல்யாணமும் சீக்கிரம் பண்ணிடுவா. அந்த கல்யாணம் ஆகிற வரை இந்த குழந்தைகளை அவ்வளவு பாதுகாப்பா காப்பாற்றணுன்றதுக்காக இப்ப மாதிரி தனியா பொன் பசங்களையோ பிள்ளை பசங்களையோ தனியா ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புவதை தனியா அனுப்பவே மாட்டா. அப்போ நம்ம வாழ்ந்த நாயிக்கா அம்மா பக்கத்துல படுத்துறதுக்கா நல்ல தூக்கம், அம்மா வந்து அவளுக்கு பாதுகாப்பா
ஆனா தடாலும் அம்மா எழுதி பார்த்தா இந்த நம்மாழ்வார் இல்லை, நம்மாழ்வார் ஆகிற நாய்க்கு இல்லை. அப்போ இந்த நம்மாழ்வாருடைய அம்மாவுக்கு தோன்றது, என் பெண்ணானவள் எங்க போயிருப்போம்னா கண்டிப்பாக திருக்கோளூருக்கு தான் போயிருப்பள். அப்போ நம்மாழ்வாருக்கு பிறந்த ஒரு ஆழ்வார் திருநகரி, புக்ககம் திருக்கோளூர். ஏன்னா உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்ன கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்க அவனூர் வினவி திண்ணம் என் இளமான் புகுமோர் திருக்கோளூரே. அப்போ திருவாய்மொழியை வச்சுட்டு பார்த்தால் நம்மாழ்வார நாயிகா பாவத்தில் இருக்கும்போது பிறந்த ஊர் ஆழ்வார் திருநகரி, புகுந்த ஊர் திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. இப்போ காத்தால எழுந்து பார்த்தா இவ்வளோ பாதுகாப்பாக நான் என் பெண்ணை காப்பாத்தினேன், அப்படி இருக்குது எப்படியோ ஏமாத்திட்டு போயிட்டா என் பெண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இவள் கண்டிப்பாக திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. இவள் திருக்கோளூர் எம்பெருமான் இவளுடைய ஏற்கனவே அவள் தாயானவள் நினைச்சு பார்க்கலாம், நம்ம பொண்ணும் அந்த திருக்கோளூர் எம்பெருமான காதலிக்கிறாள் என்று தெரிஞ்சுது. இப்ப பெண்ணு ஆத்துல இல்லைன்னு சொன்ன உடனே அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னா, தன் பெண்ணானவள் திருக்கோளூருக்கு தான் போயிருக்கணும் என்று தீர்மானம் பண்றா. அதுவும் அடிச்சு சொல்றா. திண்ணம், திண்ணம்னா உறுதியோட சொல்றேன், 100%. பெண்ணு காணவில்லை அப்படின்னு, ஐயோ பெண்ணு காணண்டா, பங்காளிகள் எல்லாம் கூப்பிட்டு அக்கம் பக்கத்துல ஆத்துக்க சின்ன மாமனார் பெரிய மாமனார் எல்லாம் கூப்பிட்டு இது மாதிரி பொண்ணு காணும், ராத்திரி என் பக்கத்துல தான் படுத்திருந்தா, காசால காணும், என்ன பண்றது, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுக்கலாமான்னு சொல்லல. அந்த அம்மா நன்னா சொல்றா, என்னை ஏமாத்திட்டு கூட்டா இவ திருக்கோளூர் எம்பெருமான் கிட்ட தான் போயிட்டா. அப்போ புக்ககம் அவளுக்கு திண்ணம் அப்படின்னு சொல்றதால தேட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நேர போனா திருக்கோளூர்ல இருப்போம் என் பொண்ணு, திருக்கோளூர் எம்பெருமானோட அவள் சேர்ந்து விட்டாள், இனிமேல் நம்மோட இருக்க மாட்டா அப்படின்னு உறுதிப்பாட்டோட சொல்றான். அப்போ தனியா இவ கிளம்பி போயிட்டான்னு தெரியுது. நம்மாழ்வாராகிற தலைவி தனியா கிளம்பி போயிட்டு இருக்கா, திருக்கோளூர் கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்ப நம்மாழ்வாருக்கு புக்ககம் திருக்கோளூர். அத மாதிரி பாசுரம் இவர் சாய்க்கிறார், கலியன் சாய்க்கிறார். அப்படி கலியனுடைய அம்மா கலியனை காப்பாத்துற, கலியனாகிற நாயகிய காப்பாத்துற, பக்கத்துல படுத்துருக்கா. காத்தால பார்த்தா கலியன் காணும், அதாவது நாயிகா காணும், தன்னுடைய பெண் காணும். இப்ப இவ என்ன பண்றா அப்படின்னு சொன்னா திருவாலிக்கு தான் போயிட்டாங்க. யாரு? கலியனுடைய அம்மா. அப்போ அவன் சொல்லும் போது கல்வன்கொள் யானறியேன் கரியான் ஒரு காலை வெள்ளி மருங்குழந்தன் மடமானினை போதவென்று வெள்ளி வழக்கை பெற்ற தாயரை விட்டு அகன்று அல்லலம் பூங்கரணி அணியாரி புகுவர்களோ. அப்ப என்ன பண்ணா, ஒரு சில பொண்ணு ராத்திரியா கிளம்பி எங்கேயோ 500 கிலோமீட்டர் அண்ணன்றதுக்கு ஆம்பியான பார்த்து போயிட்டா. இன்னொருத்தி என்ன பண்றா அப்படின்னா பக்கத்து கிராமத்திலேயே இருக்கிற இடத்துக்கு போயிட்டா. அல்லது சொந்த ஊர்லயே இருக்கிற பொண்ணு, சொந்த ஊர் காதலனும் சொந்த ஊர்லயே இருந்தாருன்னா பின்தெளிவுக்கு போற மாதிரி. அப்போ திருவாலியில பிறந்த ஆழ்வார் திருவாலியில் இருக்க எம்பெருமான்கிட்டே போனார். ஆழ்வார் திருநகர்ல பிறந்து திருக்கோளூருக்கு போற மாதிரி போகல. அதனால ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருக்கு பிறந்த ஊர் வேற புகுந்த ஊர் வேற. அதாவது நம்மாழ்வார் ஆகிற தலைவிக்கு பிறந்த ஊர் வேற புகுந்த ஊர் வேற. ஆனால் கலியன் ஆகிற தலைவிக்கு பிறந்த ஊரும் திருவாலி, புகுந்த ஊரும் திருவாலி. என்ன ஒண்ணுன்னா ஆழ்வார் நம்மாழ்வார் தனியா போனார். ஏன்னா அங்க பாசுரம் சின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. இளமானான என் பெண் கண்டிப்பாக சின்னமாக திருக்கோளூருக்கு போயிருப்பான். அப்ப திருக்கோளூர் எம்பெருமான் கூட்டுட்டு போல. ஆனால் கலியனை என்ன பண்ணிருக்காருன்னா தாய் பக்கத்துல பிறந்திருக்க கலியனை எம்பெருமான் கூட்டு போயிருக்கான். கல்வன்கொள் யானறிய கரியான் ஒரு காலை காலை எங்காத்துக்கு ராத்திரி என்ன தைரியம் பாரு அவனுக்கு. அம்மா கை போட்டு பொண்ணு உடம்பு மேல கையை போட்டு பிறந்திருக்கும் போது ஏமாத்திட்டு போயிருக்கான். இவன் எப்படிதான் கையை எடுத்து கீழே வச்சாலும் தெரியல. ஆனா இவன் தனியா போல. கரியான் ஒரு காலை வள்ளி மருங்குழந்தன் மடமானினை போல என்று ஏதோ சிக்னல் கொடுத்து வா 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 நம்ம கிளம்பி போயிடலாம், உங்க அம்மா என்ன ஆழ்ந்து தூங்குறான்னு எப்பயோ சொல்லியிருக்கான். இவ எப்படியோ ஏமாத்திட்டு அல்லலம் பூங்கரணி அணியாடி பூவர்களோ மரபானை போல் வெள்ளி வழக்கை பெற்ற தாயரை விட்டு அகன்று அல்லலம் பூங்கரணி அணியாடி புகுவர்களோ என்று சொல்றேன். அவன் கூட்டு போயிருக்கான். இதான் வித்தியாசம்.
இப்ப கூட ஜான் வாசத்தின் போது ரூம்ல ட்ரெஸ் பண்ணியிருந்தா பொண்ணு, அப்புறம் பார்த்தா தராங்க காணும். அதாவது வாத்தியார் வந்து அவன் முகூர்த்த நேரம் ஆயிடுத்து வாங்கோ அப்படிங்கிறா, ஆனா பொண்ணு காணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ட்ரெஸ்ஸிங் ரூம், அங்கேருந்து அப்ப எப்படி கீழே இறங்கினான்னு தெரியல, ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் சிசிடிவி கேமரா பார்த்தா அந்த கல்யாண மண்டபத்துல இருந்து தள்ளி ஒரு பைக் இருந்தது, அந்த பைக்ல உட்காந்து போனா இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வருது. அது மாதிரி நம்மாழ்வாராகிற நாயிகா அவளே தனியா போயிட்டா திருக்கோளூருக்கு. இங்க அவன் வந்து கூட்டு போயிருக்கான், யாரு திருவாரி எம்பெருமான் அவன் வந்து கூட்டு போயிருக்கான்னு தெரியுது. இந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்படி இவருடைய பாசுரம் பெரிய திருமொழி 3 7 திருமொழியில கல்வன்கொள் யானையல் இப்படி சாச்சிருக்கிறதுனால அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இவருக்கு இந்த நாயிகா பாவத்தில் இருக்கக்கூடிய கலியனுக்கு பிறந்த ஊரும் புக்ககமும் ஒன்னா இருக்கிறதுனால என்னுடைய என்ற சப்தத்தை பயன்படுத்தியிருக்கிறார் என்று வியாக்கியானம் சாதிக்கிறார். இந்த ஊர்ல அந்த ஊர்லயே பிறந்து இப்போ அதெல்லாம் போயிட்டு வெளியூர்ல இருந்து வந்த பொண்ணா இருந்தா அவ அந்த குடும்பத்தோட தான் சகஜமா பழகுவோம். மற்ற குடும்பத்துக்காராகிட்டெல்லாம் ரொம்ப க்ளோஸாலாம் பழக மாட்டான். ஏன்னா அவெல்லாம் வேற கோத்திரத்துக்காரா, யாரோ புதுசா அவள்லான்னு. ஒரு ஊர்லயே பிறந்து ஒரு ஊர்லயே வாக்கப்பட்டா, பழவேர்லயே பிறந்து பழவேர்லயே வாக்கப்பட்டா, ஒன்னும் பெரியப்பா சித்தப்பா சின்ன தாத்தா பெரிய தாத்தா குடும்பமா இருக்கும், இல்லைன்னா மாமனார் பெரிய மாமனார் சின்ன மாமனார் குடும்பமா இருக்கும். அப்போ எல்லா ஆட்டுக்கும் அவளுக்கு சம்பந்தம் இருக்கு. அப்போ முழு சுதந்திரம் அந்த பொண்ணுக்கு. உள்ளூர்லயே பிறந்து உள்ளூர்லயே வாக்கப்பட்டவளுக்கு முழு சுதந்திரம் அந்த கிராமத்துல. ஏன்னா எல்லாரும் உறவுக்காரா இருப்பா. அப்போ அவளை பிடிக்க முடியாது அந்த கிராமத்துல. அத மாதிரியாக திருவாலி மொத்தம் இவருக்கு தான் போல இருக்கு. ஏன்னா பிறந்தாமும் இவருக்கு திருவாலி, புக்காமும் திருவாலி, அது மாதிரியே மேல்வாரமும் இவருது, குடிவாரமும் இவருது அப்படின்னு இந்த என்னுடைய ஏங்கிற சப்தத்துக்கு இவ்வளவு சாய்கிற. மாமலர் மேல் அன்னந்துயிலும் மணிநீர் வயலாளி என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலையை. நான் மணல் எடுத்துருக்கேன் இவனை தேடி. இவன் சாலிஹோத்திர மகர்ஷியை தேடி போய் திருவள்ளூர்ல எவ்வுள்னு கேட்டு அங்க படுத்துட்டு ஒங்காத விட்டு போமாட்டேன்னு சொல்லி அவருக்கு வரம் கொடுக்குறான். இங்க வந்து சேவைக்கு வாழ்தான் வியாதி போகும், அது போகும், இது போகும்னு. எனக்கு வியாதியை உண்டாக்கி இருக்கான். சாலிஹோத்திர மகர்ஷி ஆத்துக்கு போய் இவன் படுத்துக்கிறான். அது எப்படி படுத்துருக்கான் அப்படின்னா, அனுபவிச்சு எவ்வுள் பெருமலையை. மலையை பார்த்து யாருக்காவது வெறுப்பு வருமா? மலையை பார்த்துட்டேன் வெறுப்பு வருதுன்னு யாராவது சொல்ல முடியுமோ? அப்படி திருவள்ளூர்ல கண்ணை கவரும்படியாக ஒரு மலை சயனிச்சுட்டு இருக்கா மாதிரி சயனித்துக் கொண்டிருப்பவனை கன்னி மதில் சூழ் கணமங்கை கற்பகத்தை மின்னை இது சுடரை. கன்னிங்கிற சொல்றதுக்கு புதியதுன்னு அர்த்தம், எப்பொழுதும் புதியதாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதாவது கன்னி தமிழ் அப்படின்னு, கன்னி தமிழ்னா இளமையான தமிழ் அப்படின்னு அர்த்தம். கன்னினா ஒரு பெண்ணோட பருவம், கன்னி பருவம் அப்படின்னு. அந்த கன்னி என்கிற சப்தம் அடைமொழியாக வேற சொற்களோடு வந்தா கன்னி தமிழ் என்று சொன்னால் என்னைக்குமே தமிழ் முதுமை அடையாது, கிழவி ஆகாது, எப்பயும் இளமையாக இருக்கக்கூடியவள். இப்ப இல்ல 70-80 வருஷமா இருக்கிற இடமே இல்லாத தமிழ் டெட் லாங்குவேஜ் ஆயிடுச்சு. அப்படின்னா யாரும் மனுஷா பேசுறதால ஒரு லாங்குவேஜ் இருக்குதான் சொல்லக்கூடாது. இலக்கணம் இலக்கியம் அறிஞர்கள் இவெல்லாம் இருக்கணும். எல்லாம் இல்லாத சினிமா பாட்டு எழுதுறதோட வந்து நின்று போச்சு, பேச்சு தமிழோடு நின்று போச்சு. சங்க இலக்கியங்கள்லாம் இனிமேல் வாசிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, போயிடுச்சு, பேச்சு தமிழா வந்துருது. ஆனா அது உயிரோட ஒரு பாஷை இருந்தா நம்ம கன்னித்தமிழ் என்று சொல்றோம். ஏன் கன்னித்தமிழ் என்ன சொல்றோம்? என்னைக்கும் அப்படியே இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். கன்னி மதில் சூழ் கணமங்கை, எப்பொழுதுமே அந்த எப்பொழுதும் புதிதாக இருக்கக்கூடிய மதில்களாலே. இந்த மதில் சுவரை எந்த ராஜா எப்ப கட்டினான்னு கேட்டா, இப்பதான் கட்டியிருக்கான் போல இருக்கு, ஆண்டு இருக்கும் இப்பதான் கட்டியிருக்கான் போல இருக்குன்னு சொல்லும்படியாக இருக்கும் அந்த மதில் சுவர்கள். பல 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 பலன்னு கட்டப்பட்ட மதில் சுவர்கள் இது 5000 வருஷம் ஆயிருக்கும், 4000 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்குதான் கட்டியிருக்கான் போல இருக்கு அப்படி சொல்ற மாதிரியாக இருக்கக்கூடிய மதிலை உடையது. அப்படிப்பட்ட புதியதாக இருக்கும் மதில்களாலே சூழப்பட்ட திருக்கண்ணமங்கையிலே எனக்கு கற்பகமாக இருக்கக்கூடியவன் கண்களால் அளவும் நின்று கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே. ஆழ்வாரே நான் ரொம்ப சந்தோஷமா இந்த பகவானை சேவிச்சேன்னு சாய்கிற திருமொழியில. அப்படிப்பட்டவன் ஆகினால மதில் எடுக்கும் போது கூட மதில் சுவர் மேல அம்மா பிள்ளைய போட்டு வச்சுட்டே இருப்பா. அந்த பிள்ளை நல்லா விஷயம் அனுப்புவா. ஸ்கூல் போகும்போது படிக்கிறதே இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு. கடைசியில் அந்த பையன் வந்து ஏதோ டிஃபன் பாக்ஸ்ல இவ போட்டு வச்சதை எடுத்துட்டு போல, ஒரு ஆப்பிள திருத்தி போட்டு வச்சா டப்பால. மத்தியானம் ஸ்நாக்ஸ்
அது எடுத்தும் போலன்னா அப்படியே பொங்குவோம். ஆமா, ஒரு நாள் 4 கலர் ஆப்பிள் சாப்பிடறதா என்ன நினைச்சுக்க மாட்டா. ஐயோ இந்த குழந்தை கிளம்புற வரை விஷந்தா, படிக்கிறது இல்லை கிடைக்கிறது இல்லை ஒழுங்கா இல்லை நீ அப்படி இப்படின்னு என்னென்னவோ விஷா பிள்ளைய. அது ஸ்கூல் கிளம்புறது, கிளம்பும் போது எத்தையோ ஒன்றை விட்டுட்டு கொடுத்தோம்னா ஐயோ விட்டுட்டு கொடுத்தானேன்னா அந்த டப்பாவை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் ஸ்கூல்ல. அது மாதிரி மணல் எடுக்கிறேன்னு வெய்ய ஆரம்பிச்சா கூட அந்த மகிழ்ச்சியோட பார்த்தோடனே அப்பா இந்த பெருமாளுக்கு ஒரு குறவும் இல்லை, ரட்சையோடு இருக்கான் அப்படின்னு பல்லாண்டு பாட சொல்றது இவரை அப்படின்னு சாதிக்கிற ஆசுவாசம் அடைகிறாள். மணல் இருக்கும் போது கூட தன்னுடைய தலைவனுக்கு காவல் உண்டு, இங்கு காவல் சோர்வுக்கு வழி இல்லை என்று அஸ்தானே பயசங்க உடையவராக பல்லாண்டு பாடுகிறார். அப்படி இருக்கக்கூடிய மின்ன இருசுடரை பிராட்டி என்கிற மின்னலோடு கன்னி மதிலை உடைய பலனே புதுமையான மதில் சுவர்களாலே சூழப்பட்டிருக்கிற திருக்கண்ணமங்கையிலே கற்பக விருஷம் போல இருக்கக்கூடியவனாகவும் மின் நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகே பாசுரா என்று பிராட்டிய மின்னலாக சுதி சொல்றது. அப்படி மின்னலோடு கூடிய இருசுடர் சூரிய சந்திரன் சங்கச்சக்கரம் அப்படி கன்னி மதில்களாலே சூழப்பட்டிருக்கிற திருக்கண்ணமங்கையிலே கற்பக விருஷம் போலே ஒரு மேகத்திலே மின்னல் போன்ற பிராட்டியையும் சங்க சக்கரத்தையும் சூரிய சந்திரன் போலே சங்க சக்கரத்தையும் உடையவனை வெள்ளறையுள் கல்லறை மேல் பொன்னை. வெள்ளறை என்கிற திவ்யதேசத்திலே கல்லறை, பாறை, அறைனா பாறைக்கு பேர். அதிலே அழுத்தின ரத்னம் போலே இருப்பவனே அந்த வெள்ளறையிலே கல்லறை மேல் பாறை மேலே ரத்னத்தை அழித்தனா போலே இருப்பவனை மரகதத்தை புட்கொடியம் போலேற்றை, மரகதத்தை காண்பவர் கண் குளிரும்படி பச்சை நிற கல்ல போல இருப்பவனை, மரதகம் பச்சைக்கல் போல இருப்பவனை புட்குடியம் போலேற்றை, திருப்புட்கொடியிலே ரணபுங்கவன் ஆகவ புங்கவன் என்று சொல்லும்படியாக இந்த ஒரு சொல்ல வச்சுட்டுதான் எம் போலேற்றை புட்குடி எம் போலேற்றை அப்படிங்கிற இந்த சப்தத்தை வச்சுட்டுதான் சுவாமி தேசிகன் பரமார்த்த ஸ்துதியில ஆகவ புங்கவம் அபிரக்ஷிது மக்ரதஸ்திதம் துவாம் பிரணவே பார்ஷரதே ச பாவயந்தா ஆகவ புங்கவம் குணஜ்ஞாக. ஆகவ புங்கவம் ரணபுங்கவன்ற பிரயோகம் இந்த போரேறு என்ற சொல்லோட சம்ஸ்கிருத பிரயோகம். மண்ணும் அரங்கத்தெம்மா மணியை மண்ணும் அரங்கத்து கண்டான் விடாத தேசம். தேச சந்நியாசம் அப்படின்னா க்ஷேத்திர சந்நியாசம் பழைய காலத்துல உண்டு. குழந்தைகள்லாம் ஆயிடும், ஏதோ பெருமாள் சேவிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போவா, அங்கேயே திரும்பி வரமாட்டா, நீங்கெல்லாம் திரும்பி போங்க அப்படின்னுடுவா. இப்படி அற்ற சுற்றி வாழும் சன்னியாசிகள் சுற்றி வாழக்கூடிய ஸ்ரீரங்கம்ன்றது மாத்திரம் இல்லை, ஸ்ரீரங்கத்தை காட்டுதான்னு கூட்டின்னு போவா. அது மாதிரி அவளுக்கு பிடிச்சதுக்கு தேசம் போனா என்ன பண்ணுவா, இனிமேட்டு போய்க்கோ நான் இங்கேயே எடுத்துடுறேன் அப்படின்னுவா. அக்கம் பக்கத்து கிராமத்துக்கு இருக்குவா, கடைசியில் அங்கேயே இருந்து அங்கேயே பரமதிப்பா. இது க்ஷேத்திர சன்னியாசம் பேர். அப்படின்னா அவள் இன்னும் கிரகஸ்தாலாவே இருப்பா, ஆனா திரும்பி தன் கிராமத்துக்கு போறதுக்கு இஷ்டம் இருக்காது. ஏதோ ஒரு க்ஷேத்திரத்துல போய் தங்கிட்டு அங்க பெருமாள் அனுபவம் பண்ணிட்டு பரமதிக்கிறது. அப்படி இவா கண்டவர்கள் எல்லாம் க்ஷேத்திர சந்நியாசம் பண்ணும்படியான கோயில். அந்த ஊருக்கு போயிட்டா திரும்பி வரக்கூடாதுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி, அதாவது கொண்டாட்டி பசங்களை விட்டுட்டு போற சன்னியாசம் வேற. இவா யாரையும் விட மாட்டா, ஆனா தன்னுடைய பிறந்த ஊரெல்லாம் விட்டுடுவா. போடா எனக்கு இந்த ஊர் ரொம்ப சௌக்கியமா இருக்கு, தினம் தாயார் சன்னதி பெருமாளை சேவிச்சுட்டு 4 பிரதட்சணம் பண்ணா கூட மனசு நிம்மதியா இருக்கும், நான் வரலடா அப்படின்ட்டு அங்கேயே நின்றுடுவா. அதனால அங்க பெருமாள் சேவை உற்சவம் இதெல்லாம் சேவிச்சுட்டாருன்னா வரதுக்கு மனசு வராது. அதுக்கு க்ஷேத்திர சன்னியாசம்னு பேரு. க்ஷேத்திர சன்னியாசம்னா தன்னுடைய க்ஷேத்திரத்தை விட்டுறது, ஏதோ ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தை வாழ்ந்துட்டு உயிரை விடுறது, திரும்பி தன் க்ஷேத்திரத்துக்கு வரமாட்டா. அது மாதிரியாக அப்படி மண்ணும் அரங்கத்து மக்கள் தென்னாடும் வடநாடும் தொழ நின்ற திருவாரூர் திருப்பதி என்றும் எப்படிப்பட்டவாளும் அந்த ஊருக்கு போனா இங்கே தங்கியுள்ளாமாங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும், அப்படி இருக்கக்கூடிய கண்டால் விடாத தேசம், ஒரு தடவை சேவிச்சுட்டான்னா அதை விட முடியாத தேசம். அப்படிப்பட்டவர்கள் மண்ணும் அல்லது தொண்டர்படி ஆழ்வார் போன்றவர்கள் மன்னக்கூடிய தேசம், அல்லது பற்றற்றார்கள் பயிலும் அரங்கம், அற்றப்பற்ற சுற்றி வாழும் அந்த நீரரங்கம். சம்சாரத்துல வெறுப்பு வந்தவாள்லாம் போய் வாழக்கூடியதான இடம். அற்றப்பற்ற சுற்றி நல்லார்கள் வாழும் நல்லிரங்கம். ஆழ்வார் பாசங்களை எல்லாரும் இத சொல்லியிருக்கா. அப்படிப்பட்டவும்
திருநாள் சேவிக்க சென்று கஷேத்திர சந்நியாசம் பண்ணுமா போலே. ஏதோ ஸ்ரீரங்கம் சேவிச்சதே இல்லடா, ஒரு தடவை உற்சவத்துக்கு கூட்டு போடான்னு சொல்லிட்டு பிள்ளைய அவன் மாட்டு வண்டியை கட்டி கொண்டு போயிட்டா, நீ திரும்பி போய்க்கோ, நான் இங்கேயே எங்கேயா தங்கிக்கிறேன், இப்படி வந்து பார்த்துட்டு போ என்ன அப்படின்ட்டு அங்கேயே தங்கிடுற மாதிரியாக இருக்கக்கூடிய தேசம். மண்ணு மரங்கம், அது முதல்ல ஜனங்கள் மண்ணு மரங்கம், அடுத்தது தொண்டர் பிரியாழ்வார் போன்றவர்கள் மண்ணு மரங்கம், அடுத்தது பகவானே மண்ணு மரங்கம். பரமபதத்தை விட திருப்பார் கடலை விட மற்ற திவ்ய தேசங்களை விட இந்த இடத்துல அவனுக்கு ஆதரவு அதிகம் என்று சொல்லும்படியாகவும் மண்ணும் அரங்கத்து எம் மாமணியை, பெரிய மணி, விலை மதிக்க முடியாத மணி, முந்தானையில முடித்தாலும்படியான சௌலபியத்தை சொல்றது. நிறத்தாலும் ஒளியாலும் அழகாலும் நீர்மையாலும் மணியை ஒத்தவன் ரங்கன். அதுல கூட ரங்கமணின்னு பேர் உண்டு. ரங்கமணிங்கிறது அழவேல கூட ஒரு நாள் கூட ஸ்ரீரங்கத்தை போய் சேவிச்சிருக்க மாட்டான். ஏன்னா மேக்சிமம் போனா காஞ்சிபுரம் போய் வரதனை தான் சேவிச்சிருப்பா கிராமத்து ஜனங்கள். அவனுக்கு ரங்கமணின்னு பேர் வைப்பா. பழவேரியில எங்கேயோ குக்கிராமத்துல அவன் ரங்கமணின்னு பேரு ஒத்தனுக்கு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவன் ஸ்ரீரங்கம்னு இருக்கு, அந்த பெருமாளை பத்தி கூட தெரியாது. ஆனா பிறக்கும் போதே அவனுக்கு ரங்கமணின்னு பேரு. இந்த ரங்கமணின்ற பேரு புருஷாளுக்கும் வைப்பா, பொன்னாட்டிக்கும் வைப்பா. பொன் பசங்களுக்கும் ரங்கமணின்னு பேர் வைப்பா, புருஷ பசங்களுக்கும் ரங்கமணின்னு பேர் வைப்பா. இது கிராமத்துலயும் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த மணிங்கிற சப்தம் ஏன் பயன்படுத்துறா? ஏன் வேங்கடமணி, காஞ்சி மணி அப்படிலாம் யாரும் பேர் வைக்க, பரதமணி, ஸ்ரீனிவாச மணிலாம் பேர் வைக்கிறது இல்லைன்னா அவெல்லாம் மணி இல்லையாங்கிறது இல்லை. சம்பிரதாயத்துல இது மொத்தமே சம்பிரதாய பாஷை. ஆழ்வார் பாசுரத்தோட தாக்கம் எப்படி இருக்குன்னா, ரங்கனை தான் மணின்னு சொல்லிருக்காவா. அதனால அதுவரை இணைய கோயில் மணி எனால் இழந்த வாக்கை மனத்தினால் நினைக்கலாமே. இந்த ஒரு ஆழ்வாருடைய பாசுரத்தோட தாக்கம். பழவேர்ல ஒருத்தன் ரங்கமணின்னு பேரு, நல்ல குடிக்காரனவா. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆனா நல்ல சாத்விகன், ஆனா எப்போதாலும் குடிச்சிட்டு இருப்பான் பாவம். அது மாதிரி அவனுக்கு ரங்கமணின்னு பேரு. அவன் வீட்டுல கூப்பிடுவா ரங்கமணி அப்படின்னு கூப்பிட்டான்னா அவன் காதல விடுவான். எதுக்கு சொல்றேன்னா, அவன் ஸ்ரீரங்கத்துக்கு கூட போயிருக்க மாட்டான், அவனுக்கு ரங்கமணின்னு பேரு. ரங்கமணின்னு பேர் வச்சதால ஏன் மற்ற பெருமாளோட மணியை சேர்த்து வைக்கிறது இல்லை அப்படின்னா, சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு இல்லை. ஆனா இந்த பிரயோகங்கள் எல்லாம் ஆழ்வார் பாசுரத்தினுடைய அடிப்படையாக வந்தது, அந்த திருநாமங்கள் எல்லாம். அப்படின்னா ஆழ்வார் பாசுரத்தோட தாக்கம் அவ்வளவு இருக்கு தேசத்திலேன்னு அர்த்தம். ஆழ்வார்கள் மொத்த பேரும் பெருமாளை மணின்னு சொல்லிருக்கா, அதனால ரங்கமணின்னு பேர் வந்தது. அதனால மற்ற பெருமாளுக்கு வைக்கக்கூடாதுன்னு இல்லை, பிரயோகம் எல்லாம். பல ஆழ்வார்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மணின்னு அவனை சொல்லியிருக்கா. அறுவரை கோயில் மணியனால் கிடந்த வார்த்தை மனத்தினால் நினைக்கலாமே. தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவந்த பள்ளி கொள்ளும் கருமணியை கோவலத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் எண்ணுகளோ கழிக்கண்ணாலே அணியார் புல் சூழ் அரங்க அகரப்பா துணியேனி நின் அருள் அல்லது எனக்கு மணியே மணிமாணிக்கமே மதுசூதா பணியா எனக்கு உய்யும் பரஞ்சோதி. பல ஆழ்வார்கள் ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமான மணி மணி மணின்னு சாச்சதுனால ரங்கமணின்னு பேர் வந்தது. ஆழ்வார் பாசுரத்தால் வந்த திருநாள் வந்தது. மண்ணு மரங்க தெம்மாமணியை வல்லவாழ் பின்னை மணநாடனை பேரில் பிறப்பிலியை துண்ணீர் கடல் கிடந்த தோளா மணிச்சுடரை என் மனத்து மாலை இடதந்த ஈசனை மண்ணு கடல் மல்லை மாயவனை வல்லவாழ் பின்னை மணாதனை. திருவள்ளவாழ் என்று சொல்லக்கூடிய வல்லவாழ் என்ற கேரள திவ்ய தேசம். அதிலே நப்பிள்ளை பிராட்டியை மனம் புரிந்த செவ்வி தோன்றும்படியாக திருவள்ளவாழ் என்னும் திவ்ய தேசத்திலே நின்றவனை பேரில் பிறப்பிலியை, பிறப்பிலினா பிறக்காதவன் அர்த்தம். பெருமாளுக்கு பகூனிமே வியதீதானி ஜன்மானி தபசார்ஜுன தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேட்சி பரந்தபா இதெல்லாம் சொல்லிருக்காங்க. பகூனிமே வியதீதானி ஜன்மானி, எனக்கு என்னுடைய பிறப்புகள் எல்லாம் சத்தியம், எனக்கு நான் அளவு கடந்த ஜென்மம் எடுத்திருக்கேன், அவதாரங்கள் பண்ணியிருக்கேன், பெருமாளை சாத்திருக்கேன். அப்படி இருக்குச்சே பேரில் பிறப்பிலியை என்று சொன்னால் கர்மவசியனா இருந்து பிறக்கல, கர்மத்துக்கு ஆட்பட்டு அவன் பிறக்கலன்றது ஒண்ணு. அடுத்தது இத்தனை தடவை பிறந்தாலும் ஒரு சொல்பா நன்னா சாப்பிட்டா அவருக்கு சாத்த திருப்தியே எனக்கு வரல அப்படின்னு வரணும். நன்னா சாப்பிட்டுப்பா, பஞ்ச எது சட்டசோ பேதமான அன்னத்தை சாப்பிட்டுப்பா, மூக்கு பிடிக்க சாப்பிட்டுப்பா,
நாம உட்காந்து பார்த்தா ஐயோ இப்படி சாப்பிடாரு அத்தி தீனியா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிற மாதிரி சாப்பிட்டுப்பா. ஷார்ட்ல இருந்து எனக்கு ஷார்ட்டை திருப்தியே வரலன்னு வரணும். அது மாதிரியாக எவ்வளோ அவதாரம். இந்த பிறப்பிலின்ற சொல்லுக்கு பிறந்தவாறும் ஆழ்வார்களே அவனை பிறந்தான்னு சொல்றா, அவனை பிறப்பிலின்னு சொல்றா. அப்ப பிறப்பிலின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு அர்த்தம். ஒன்னும் நம்ம போல பிறக்காதவன் அப்படின்னு அர்த்தம். நம்மை போன்ற பிறப்பு அற்றவன், நம்மை போலே கர்மானுகுணமான ஜென்மத்தை எடுக்காதவன் ஒரு அர்த்தம். ரெண்டாவது மூக்கு பிடிக்க சாப்பிட்டாலும் சாப்பிட்ட திருப்தியே இருக்காது. 10 இட்லியை சாப்பிட்டுருக்கான், அப்புறம் 2 சப்பாத்தி சாப்பிட்டுருக்கான், திரட்டிப்பாலும் சாப்பிட்டுருக்கான். சாப்பிட்டு எழுந்து எனக்கு என்னவோ சாப்பிட்ட திருப்தியே இல்லை அப்படின்னா அது மாதிரி இத்தனை மீனோடு ஆமை கேழல் அடிக்குரலாய் முன்னும் இராமனாய் தானாய் பின்னும் இராமனாய் தாமோதரனாய் கக்கியாக அவசரம் பண்ணாலும் பண்ண திருப்தி வரல அப்படின்றதுனால பிறப்பிலி என்று 2 விதமாக வியாக்கியானம் பண்ற. பேரில் பிறப்பிலியை திருப்பேரில் இருந்திருக்கக்கூடிய பிறந்தாலும் பிறந்தோம் போறோம் அவதாரம் போறோம் வந்தோம் யாரும் ஒன்றும் திருந்தது இல்லை ஒன்றும் இல்லை விட்டுலாம் இல்லாட்ட அவதாரம். எங்க அப்பா வாசிக்கலைன்னா வெய்வே ஒரு தடவை சாப்பிட்டா சொல்லி பார்ப்பேன், 2வது தடவை வச்சு பார்ப்பேன், 3வது தடவை 2 போடுவேன். அப்படியும் கேட்கல அப்படின்னா 4லேருந்து உனக்கு பாடம் சொல்லி தரது இல்லை, இது மூஞ்சில முடிக்காத அப்படின்னு முடிக்கும் போது. ஆனா நாம என்னவோ அவர் 4லேருந்து பாடம் சொல்லி மாட்டேன்னு சந்தோஷமா இருந்தா கரெக்டா அந்த நாழி வந்துருக்கு. சாயங்காலம் 4 மணி ஆனா பாலாஜி அப்படின்னு நேற்று நேரம் உன் மூஞ்சில முடிக்கல உனக்கு பாடம் சொல்லி தர மாட்டேன் அப்படின்னு பார்த்தா பாலாஜி அப்படின்னு. இது மாதிரியாக இதுங்க ஒன்றும் திருந்தறதா இல்லை. நாம ராமனா பிறந்தானா கிருஷ்ணனா பிறந்தானா? நாம ராமனா பிறந்து இவ்வளவு சொன்னாலும் யாரும் தர்மத்தை அனுப்பிக்கிறவா இல்லை, கிருஷ்ணனா சொன்ன கீதை பிறந்தாலும் பரதம் பண்ணிக்கிறவா யாரும் இல்லை. இவாளுக்காக நாம என்னது திண்டாடணும்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நாம இத்தனை தடவை பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணுமே, யாரும் இல்லைன்னு அவன் அழுத்துக்கிறது இல்லை. பிறந்தது போடாது, பரவாயில்ல, இந்த அவதாரம் ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்த அவதாரத்துல பார்த்துக்கலாம், எவனாலும் ஒருத்தன் திருந்துவான் அப்படின்னு பிறக்கணுன்ற எண்ணம் கொண்டிருக்கான்னு ஒரு அர்த்தம். அல்லது கர்மத்தினால பிறக்காதவன் ஒரு அர்த்தம். அப்படிப்பட்டவனை வல்லவா பின்ன மணாளனை பேரில் பிறப்பிலேயே பொன்னீர் கடல் கிடந்த தோளாமணி சுடரை திருப்பார்கடலிலே கிடந்து தோளாதன்னா துளையிடப்படாத மணி. மணியை சொல்லும் பொழுது பொதுவா மணின்னு சொன்னான்னா நீர்மையை சொல்றது. அது மாதிரியாக விலை மதிப்பற்றதை சொல்றது. தோளாமணின்னு சொல்லும் போது பிரகாசத்தை சொல்றது. மணிய தொலை போடாத மணி, துளையிடப்படாத மணி அப்படின்னா பயன்படுத்தாத மணி. பயன்படுத்துற மணிக்கு இந்த உடம்பு பட்டு உடம்பு சூடு முதலியவற்றால தேஞ்சு பிரகாசம் குன்றும். அது ஒண்ணு. இன்னொன்னு தொலை போட்டாலே அதுக்கு தொலை போடாத மணி இருக்கிற பிரகாசம் தொலையிட்ட மணிக்கு கிடையாது. அந்த மணியில ஒரு ஓட்டை போட்டுட்டா அந்த வெளிச்ச அந்த கிரணத்தோட ரிஃப்ளெக்ஷன்ல வித்தியாசம் வந்துடும், பழையபடி பிரகாசிக்காது. பட்டை தீட்டி அப்படியே வச்சிருக்கு, ஆனா அதுல தொலையிடலை. அப்படிப்பட்ட மணி தோளாமணி சுடரை திருப்பார்கடலே கிடந்து துளையிடப்படாத மணியின் சுடர் போலே ஒளி விஞ்சி இருப்பவனை. துளையிட்ட மணிக்கு சுடர் குறைவு, துளையிடாத மணிக்கு. இதுவும் கலியன் சாற்றுற பத்ததையும் தேசியம் சாத்திருக்க. கலியன் உரை குடி கொண்ட கருத்துடையோன்னு சொல்ற மாதிரி கலியன் எம்பெருமான சொல்லும் போது தோளாமணி சுடர்னு பல இடங்களை சாத்திருக்க. இங்க மாத்திரம் இல்ல, 11ஆம் பத்துல நீந்தான் துழல்வாய் நின்ற வந்து மாவலிமன் தாளாள விட்ட தக்கனைத்து மிக்க ஆனை தோளாத மாமணியை தொண்டக்கினியானை கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே. நீனாகம் சித்தின்னு தசகம் 11ஆம் பத்துல நீனாகம் சித்தின்னு திருநூல்ல. அதுல பகவானை அனுபவிக்காத, பகவானை பத்தி கேட்காத காது இல்லை, பார்க்காத கண் அல்ல அப்படிலாம் சாத்தின்னு வர. அதுல காது இல்லைன்னு சொல்ற. காது அப்படின்ற வில்லுவல் ஆகிட்டீங்க. காதுன்னா தெலுங்குல இல்லைன்னு அர்த்தம். காது அது மணி பிரபாளமா தமிழையும் தமிழையும் தெலுங்கையும் சேர்த்து காது பகவத் குணானுபவம் கேட்காத காதுன்னா காது இல்லை, காது
அப்படின்னா காதுனா இல்லைன்னு அர்த்தம் தெலுங்குல. அதுக்காக ஏதோ ஒரு உபன்யாசம் சொல்லிருக்காரு. அது மாதிரி பாசுரம் வந்து நீனாகம் நீந்தான் குரலுருவாய் நின்று அளந்து மாவலிவன் தாளால் அளவிட்ட தக்கனைக்கு மிக்கானை தோளாத மாமணியை இதே சத்தத்தை அங்கேயும் பயன்படுத்திருக்கார். தோளாத மாமணியை தொண்டற்கு இனியானை கேளா செவியல்ல கேட்டாமே. தோளாத மாமணினா தொலை போடாத மாமணி. இத சுவாமி தேசிகனும் பரமபத சோபானத்தோட கடைசி பாசுரம். அதுல தோளாத மாமணிக்கு தொண்டு பூண்டு தொழுதிரஞ்சி தோத்திரங்கள் பாடியாடி கேளாத பரமரையின் கீதங்கேட்டு கிடையாத பேரின்பம் பெருக நாளும் மீளாத பேரடிமைக்கு அன்று பெற்றோம் மேதினியில் இருக்கின்றோம் விதியினாலே. அந்த இந்த பாசுரத்துல திருப்பார்கடல் இருக்க பெருமாளை தோளாமணின்னு கலியன் சாய்கிறார். இந்த தோளாமணிங்கிற சப்தம் பெரிய திருமடல்லையும் இருக்கு. வைகுண்டத்துல இருக்க பெருமாளை தோளாமணின்னு பரமபத சோபானத்துல கடைசியில சுவாமி தேசிகன் சாய்கிறார். மாளாத வினையனைத்தும் மால நாம் போய் வானேறி மலர்மகளாருக்கு அன்பு கூணும் தோளாத மாமணிக்கு தொண்டு கூண்டு தொழுதிரஞ்சி தோத்திரங்கள் பாடியாடி கேளாத பரம்பரையின் கீதம் கேட்டு கிடையாத பேரின்பம் பெருக நாளும் மீளாத பேரடிமைக்கு அன்பு பெற்றோம் மேதினில் இருக்கின்றோம் விதியினாலேன்னு. அப்படி தொன்னீர் கடந்த தோளாமணி சுடரை இப்படி இங்க வந்து ராமனாக கிருஷ்ணனாக பிறந்து அந்த ரூபத்தை வச்சிருந்து அச்சாவதாரத்துக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய விபவாதாரங்களுக்கு நாற்றங்கால் என்று சொல்லும்படியான விவசாயி 10 ஏக்கர்ல நெல் பயிரிடுவதற்கு முன்னாடி அந்த பம்செட்டு பக்கத்துல அல்லது கணத்து பக்கத்துல கவலை பக்கத்துல ஒரு சென்ட் 2 சென்ட்ல நாத்தங்கால் போடுறாமையாக இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லும்படியான அங்கே தோளாத மணியாக இருப்பவனை என் மனத்து மாலை இந்த எவ்வுள் பெருமலை வெள்ளறையில் கல்லறவேல் பொருளை மண்ணும் அரங்கத்து என் மாமணியே இதெல்லாம் சொன்னவன். இது எல்லாத்த விட என் மனசுல வந்து தங்கறத அவன் ஆசைப்படக்கூடியவன். ஏதோ இன்னைக்கு என்ன மனம் எடுக்க வச்சான், ஆனா எப்பதான் அவன் என் மனசுக்கு வருவான். என் மனசுல வந்துதானே எப்படி மனம் எடுக்க வச்சான். என் மனத்து மாலை என் நெஞ்சிலே உரைய ஆசைப்படக்கூடியவனை அப்படின்னா பாற்கடல் வைகுண்டம் கூட பாலாலயம் என்று சொல்லும்படியாக. பாலாலயம்னா அந்த இடத்த விட்டு பாலாலயத்துல பெருமாள் இருக்கு என்ன பர்மனண்டா அங்க இருக்க மாட்டேன், டெம்பரரியா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட என் மனசை கம்பேர் பண்ணி பார்த்தா இன்னைக்கு என்ன மணல் எடுக்க வச்சிருக்கான் என்ன காரணம்னு தெரியல. ஆனா இந்த திருப்பார்கடல் கூட பாலாலயம் என்று சொல்லும்படியாக என் மனதிலே வந்து உடைகின்றவனை என் மனத்து மாலை இடவந்த ஈசனை சிறையிலந்தலே பூமி பிராட்டிக்கு நாயகனா இருப்பவனை மண்ணும் கடல் மல்லை மாயவனை கடல் மல்லையிலே ஆசிரியனான புண்டரீக ரிஷிக்காக ஆதிசேரனை விட்டு தரையிலே படுத்துக் கொண்டிருப்பவனை வானவர்தம் சென்னி மணிச்சுடரை தன்கால் திரள்வழியை தன்னை பிறறியா தத்துவத்தை முத்தினை அன்னத்தை மீனை அரிய எருமலையை முன்னி உலகுண்ட மூர்த்தியை வானவர்தம் சென்னி மணிச்சுடரை பரமபதத்திலே நித்திய சூரிகளுக்கு சிரோபூஷணமாயிருப்பவன் தன்கால் திரள்வழியை தன்காய் இல்ல தன்கால் திருத்தன்கால் வேற திருத்தன்கா வேற. திருத்தன்கான்றது காஞ்சிபுரம் பக்கத்துல, திருத்தன்கால்ன்றது ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல. அங்க இருக்கக்கூடிய மிடுக்கு உடையவனை திரள் வலியை வலிமை உடையவனை வலியிலே சாய்க்கிறார். அப்படிப்பட்ட திருத்தன்கால் என்று சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே எல்லோரையும் வெல்லக்கூடிய மிடுக்கு உடையவனை தன்னை பிறரியா தத்துவத்தை பகவான் சத்சம்பிரதாயத்துல ஆச்சாரிய சம்பந்தம் கொண்டவாளுக்கு தவிர மற்றவாளால அறிய முடியாதவன், பத்துரை அறியவருக்கு அறியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் என்று இருக்கும்படியாக பெரும்பாலும் மற்றவர்களாலே புரிந்து கொள்ள முடியாதவனாக இருப்பவனை அவஜானந்தி மாம் மூசாக மானுஷின் தனுமாசிரிதம் பரம்பாவம் அஜானந்தா மம பூத மகேஸ்வரம்னு கிருஷ்ணனே சொல்லுவான். என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாப்பா, என்ன புரிஞ்சுக்காதவா தான் அதிகம், என்னை புரிஞ்சிடவா ரொம்ப குறைவுன்னு கிருஷ்ணனே பாவம் கஷ்டப்பட்டான் கீதையில. அப்படிப்பட்டவனை ஏன்னா அவனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பாக்கியவசாத்து சத்சம்பிரதாயத்துல சதாச்சாரிய சம்பத்தி இருக்குவாள் தவிர பக்தி உடையவாள் தவிர கேவல சாஸ்திர ஜானத்தாலேயோ மற்ற எந்த விதத்தாலேயோ பக்தி இல்லாத சாஸ்திர ஜானத்தாலேயோ அறிந்து கொள்ள முடியாதவனை
முத்தினை குளிர்ந்த முத்து அடியார்களுக்கு ஜில்லுன்னு இருக்கக்கூடியவனை அன்னத்தை மீனை அரியை அன்னத்தை மீனை அரிங்கிற சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஆனா இங்க ரெண்டு அர்த்தம் பொருங்க, நிசும்மன்னு பொருங்க, அல்லது அரின்ற சப்தத்துக்கு குதிரைன்னு ஒரு அர்த்தம் உண்டு, சிம்மம்ன்ற அர்த்தம் உண்டு. அரி அந்தியம் போதில் அரியுருவாகி அரிய எழித்தவனை. இங்க அரின்ற சப்தத்துக்கு சிம்மம்னு அர்த்தம் பண்ணலாம். ஹம்சாவதாரம் பண்ணவனை, மத்ஸ்யாவதாரம் பண்ணவனை, நிசுமாவதாரம் பண்ணவனை. ஆனா ஹம்சாவதாரமும் மத்ஸ்யாவதாரமும் வேதத்தை காப்பாற்றுவதற்காக எடுத்த அவதாரம். அதனால இங்க அரிங்கிறத நிசும்மன் சொல்லாம, நிசும்மன் வேதத்தை காப்பாற்றுவதற்காக பிறந்தவன் இல்லை. அதனால ஹயக்ரீவனா குதிரைன்னு அர்த்தம் பண்ணி ஹயக்ரீவனா பண்ணா அன்னத்தை மீனையோட நிசும்மன் அர்த்தம் பண்றதுல எந்த தோஷமும் இல்லை. ஆனால் அன்னம்ன்றது அம்சாவதாரமும் வேதத்துக்கோட சம்பந்தப்பட்ட அவதாரம், மத்ஸ்யாவதாரமும் வேதத்தோட சம்பந்தப்பட்டது. அதனால ஹயக்ரீவ அவதாரமும் மதுரையிட பாரதிலிருந்து வேதத்தை மீச்சு கொடுத்ததால இந்த அரிசப்தத்துக்கு குதிரைன்னு அர்த்தம் பண்ணிட்டு ஹயக்ரீவன் அர்த்தம் பண்ணிக்கலாம். அருமறையை இன்னொன்னு மற்ற ஆழ்வார்களா இருந்தா கூட பல ஆழ்வார்கள் ஹயக்ரீவ அவதாரத்தை சொன்னவாறே கிடையாது. இவர் தான் ஹயக்ரீவ அவதாரத்தை பரியுகமாய் இசைகொள் வேத நூலின் திவ பயந்தவனே எனக்கருள் புவியே என்று ஹயக்ரீவ அவதாரத்தை மதுசூதன்ற பேர் நம்மாழ்வார்கள் இருக்கு. அப்படி இருந்தா கூட பல ஆழ்வார்கள் ஹயக்ரீவ அவதாரத்தை சொல்லாதவாதான். இங்க இவர் திருமொழியும் இவர் ஹயக்ரீவ அவதாரத்தையும் சொல்லியிருக்க. இன்னும் நீங்க அன்னத்தை மீனையோட ஒத்து போடுறதுனால இங்க அரிசப்தத்துக்கு ஹயக்ரீவன் அர்த்தம் பண்ணிக்கலாம். அருமறையை வேதை சர்வைகி அகமேவ வேத்யா என்று அந்த வேதத்தாலே பிரதிபாதிக்கப்படுபவன். மறைந்த சப்தம் மறையினாலே பிரதிபாதிக்கப்படுறவனை சொல்றது ஆகுவேராலே. அதனால சர்வவேத பிரதிபாத்தியனா இருப்பவனை வேதைஷ சர்வைகி அகமேவ வேத்யா. பூர்வபாகம் பகவானுடைய ஆராதனத்தை சொல்றது, உத்தரபாகம் அவனை பத்தி நேரம் சொல்றது. ஆராதிக்கப்படுபவன் யார் என்பதை உத்தரபாகம் சொல்றது, அவனை எப்படி ஆராதிக்க வேணும் என்பதை பூர்வபாகம் சொல்றது. அப்போ வேதம் முழுக்க பகவானை பத்தி தான். ஒவ்வொரு எழுத்தும் வேதத்தில் இருக்கக்கூடியது பகவானோட சம்பந்தப்பட்டது தான். பகவானை பத்தி நேராகவோ மறைமுகமாகவோ பேச வந்ததுதான். அருமறையை முன்னி உலகுண்ட மூர்த்தியை பழைய காலத்திலே வயத்துல வச்சு உலகத்தை காப்பாற்றினவனை. இதுக்கு கூட 10 பாசுரம் இவர் தான் சாத்திருக்கார். அந்த உலகத்தை பெருமாள் வயத்துல வச்சு காப்பாத்தினான்னு சொல்றத அங்கங்க ஆழ்வார்கள் பிரளய காலத்துல சூக்ம விசிஷ்டமான பிரம்மமா அவன் தான் அப்படின்றத உலகம் உண்ட பெருவாயா மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அங்கங்க ஒவ்வொரு விழிச்சொல் தான் பயன்படுத்திருக்கார். ஆனால் இந்த ஆழ்வாரத்துக்காக 10 பாசுரம் சாச்சவர். திருமொழியில மைநின்ற கல்வாயு ரகினி வானவகம் யாமெல்லாம் இதெல்லாம் கலியனுக்கே இருக்கக்கூடிய பெருமை. அப்படிப்பட்டவனை கோவலூர் மண்ணும் இடைகளியம் மாயவனை கோவலூர்லே நித்தியவாசம் செய்யும் ஆச்சரிய பூதவனவனை பக்தோபமர்த்த ரசிக தேவரி சஸ்தில சுவாமி தேசம் சாகிற. நமக்கு பகவானுடைய திருமேனி எப்படி ரொம்ப உபாதேயமோ அப்படி பகவானுக்கு பக்தாருடைய திருமேனி கூட உபாதேயம். கோவிலுக்கு போனோம் யார் மேலேயோ 10 தோணு சீக்கிரம் வாழக்கூடாது. கோவிலுக்கு போனா தீட்டு விழுப்பு அங்க யார் குளிச்சுட்டு வந்தாலோ குளிக்காது வந்தாலோலாம் சொல்லக்கூடாது. அப்படின்னா தப்பு. பாகவதாருடைய இதுன்னு பார்த்தோன்னா கோவில் உள்ள போயிட்டுனா தீட்டு விழுப்பு பார்க்க வேணாம். போற வழியில வர வழியில ஏதாவது வேணாம் அதுக்காக வேணா பண்ணலாம தவிர அப்போட கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே அதுதான் கால் அழுக மாட்டான். பழைய காலம் நடந்து போனா கூட கால் எடுக்கனா கூட வந்த உடனே கால் ஆக மாட்டா. கொஞ்ச நாளைக்கு உட்காந்துட்டு அப்புறம் சாணி கீனி காலம் வச்சிருந்தா கூட அப்புறம் தான் அனுப்புவா. அதனால ஏன்னா பாகவதாருடைய திருமேனி ஸ்பர்சனம் கோவிலுக்குள்ள போயிட்டா சுத்தம். அதனால அங்க பக்தாராவாரை பார்க்கணுன்றதுனால அதுக்காக வேணுட்டே போய் ஈசிக்கணுன்ற அவசியம் இல்லை. பட்டுதுன்னா அதுக்காக. அதனால பக்தோபமர்த்த ரசிக கரும்பெல்லாம் அந்த ஆலையில 2 சக்கரத்துக்கு நடுவுல கரும்பை விட்டான்னா அதுல இருந்து ரசம் வரும். இது 3 சக்கரம் யந்திரம். யந்திரத்துல பொதுவா 2 சக்கரம் இருக்கும். 2 சக்கரத்துக்கு நடுவுல கரும்பை விட்டான்னா அது ரசம் கீழே கொட்டும், சக்கையை அந்த பக்கம் எடுத்து போடுவா. இங்க சக்கை இல்லாத கரும்பு இது 3 சக்கரத்துக்கு நடுவில் மாற்றிடுது. பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் தான் 3 சக்கரத்துக்குள்ள மாற்றின்ற கரும்பு என்று சொல்ற ரீதியில
அப்படிப்பட்ட கோவலூர் மண்ணும் இடைகளியம் மாயவனை தேகலீசன்னே திருநாமம். அப்படிப்பட்டவனை பேயலர பின்னும் உழையுண்ட பிள்ளையை யசோதை பிராட்டி பேயலர பூதனை அலரும்படியாக அவருடைய கன்னியபானம் பண்ண குழந்தையை அல்லல்வாய் அன்னமிதை தேரழுந்தூரிடும் சுடரை தெண்டில்லை சித்திரகூலத்தென் செல்வனை. அல்லல்னா சேது, அல்லலிலே கலங்கின நீர், அதுல அன்னபக்ஷி கால் வைக்காது. அன்னபக்ஷி கொக்கு மாதிரி சேத்துல கால் வைக்காது, தாமரை மலர்ல தான் உட்காரும். ஆனால் இந்த தேரழுந்தூர்ல இருக்கக்கூடிய அல்லல் இருக்க, அல்லல் அல்லல் இல்ல, அல்லல் சின்னலா இல்ல சின்னலா போட்டா துன்பம், பெரியலா போட்டா ஷேருக்கு பேரு, சகதி ஷேருக்கு பேரு. அப்ப அல்லல் ஷேரு, அல்லல் துன்பம். அந்த அல்லல் வாய் அன்னம், அந்த ஊருடைய பூமி எவ்வளவு வசந்தது அப்படின்னு சொன்னா, சேத்துல கால வைக்காத கொக்குகளை போல சேத்துல கால் வைக்காத அன்னபக்ஷிகள் கூட தேர்ந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த மண்ணினுடைய உயர்வினாலே அந்த ஊர் சேர்ல கால வைக்கும் என்னும்படியாக அன்னம் இறை தேர் அழுந்து தேரெழுந்தூர்னு பேர் இருக்கனால தேரெழுந்தூர் இல்லை. இந்த தேர் என்பதுன்றது பெயரச்சம், தேடக்கூடிய இறையை தேடக்கூடிய அர்த்தம். தேர்னா தேர்தல் என்று சொன்னால் தேர்ந்தெடுத்தல், போய் பார்க்கறது. குழந்தைகளுக்கு பிறந்த மாதிரியாக தேடுகின்ற, இறையை தேடுகின்ற, சுபிக்ஷம் இருக்கிற இடத்துல இறைய தேட வேண்டாம். தேடுறதுன்னா தன் குழந்தை வாய்க்கு போற மாதிரியாக இதுவே தேடக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அதுக்காக அல்லல் வாய் அன்னம் இறை ஏன்னா தேரெழுத்தூர்னே பேர் அதுக்கு உண்டு. அதனால அவர் எவ்வளவு ஹோம்ஒர்க் கொடுக்குறாருன்னா, தேரெழுந்தூர் எழும் சுடரை அப்படின்னா தேரெழுந்தூர்னு பேர் இருக்கிறதுனால இது தேரெழுந்தூர்ன்றது பேர்னு வச்சுக்கூடாது. அப்படி இருந்தா வாக்கியம் அன்வைக்காது. அன்னம் இறை, இறையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியை இருக்கணும். அதாவது மற்ற ஊர்ல எல்லாம் அன்னபக்ஷி சேத்துல கால் வைக்காது, இந்த ஊர்ல சேத்துல கால் வைக்கும். சேத்துல காலை வச்சு இறையை, இறை அப்படின்னு சொன்னா அதுக்கு வேண்டிய சாப்பாடு, மீன் முதலியவற்றை அல்லது ஏதோ அதுக்கு வேண்டிய இறை, அந்த இறையை தேடுகின்ற இனிய சேற்றவுடைய அப்படின்னு அர்த்தம். தேடுகின்றேன்னு சொல்லணும், அர்த்தம் பண்ணணும். இல்லைன்னா இறை தேடுகின்றனே வராது. தேரெழுந்தூர்னு, தேரெழுந்தூர்னு பேர் இருக்கனால, ஏன்னா புராண பிரகாரம் தேரெழுந்தூர்னு பேர் உண்டு. ஏன்னா ஒருத்தன் உபதிவசுன்னு பேர் அவனுக்கு. அந்த ஊரு திவதேசத்தோட புராண பிரகாரம் உபதிவசுன்னு ஒருத்தன் தான். அவன் இந்த மத்தியஸ்தம் பண்ணுவான். அவன் தேவதைகளுக்கும் முனிவர்களுக்கும் நடுவில் ஏதோ சர்ச்சை வந்தது. அவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான். பூமியிலேருந்து போவான், தேர்ல போவான். டிஸ்பியூட் வந்தா இவன் பூமியிலேருந்து போய் அவளுக்கு டிஸ்பியூட் வந்தா அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான். 2 பேர் பக்கமும் கேட்டு 2 பேரையும் சமாதானப்படுத்தி அதெல்லாம் கெட்டிக்காரான் உபரிவசூன்னு. அவன் மேல தேர்ல போனான். அவளுக்கு ஏதோ தேவதைகளுக்கும் முனிவர்களுக்கும் நடுவில் ஏதோ சர்ச்சை வந்ததுன்னு. அப்ப என்ன பண்ணிட்டான், தேவதைகளுக்கு பட்சபாதமா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான். ரிஷிகள் கோபப்பட்டு அவனை சபிச்சுட்டான். சபிச்சிட்ட போது நீங்க தேரோட கீழே விழு, நீ தப்பா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த, பட்சபாதியா இருந்த, நீ மத்தியஸ்தனா இல்லையான்னு சொன்ன உடனே அவன் அந்த தேரோட பூமியில அந்த தேரை அழிஞ்சிச்சு அந்த ஊர்ல. இப்படின்னு அந்த தேசத்தோட சரித்திரம், புராண சரித்திரம். அதனால தேரெழுந்தூர்னு பேர் வந்தது. தேரோடு அவன் அந்த உபரிவசு என்பவன் பக்ஷபாதியா இருந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுனால ரிஷிகளாலே சபிக்கப்பட்டு அவனுடைய தேர் அமைங்கிற இடம். அப்புறம் பெருமாளை ஆராதிச்சு அவன் அதை விட்டு வெளில வந்தான், சாபத்தை விட்டு வெளில வந்தான்னு. அப்ப அந்த தேரெழுந்தூர்னு அந்த கதையை வச்சுட்டு பண்ணிட்டா அந்த பாசத்துல அண்மையம் வராது. அழுந்தூர் என்று சொன்னாலே அந்த தேரெழுந்தூரை தான் சொல்றது. ஏன்னா அழுந்தூர் மேல் திசனின் அம்மா தேரெழுந்தூருக்கு பாசனை சாச்சிருக்காரு. அங்க அழுந்தூர் திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்து கரசே செய்ய கண்ணா உருவச் செஞ்சுவராய் வல்லானே உலகுண்ட ஒருவா திருமாறுவா ஒருவர் காட்டி உய்யும் வகையன்னால் உடனின் நைவர் என்னுள் புகுந்து ஓயா கருவி தின்னட அஞ்சு நின்னடைந்தேர் அழுந்தூர் மேல் திசன்னவம்மானே. அங்க தேரெழுந்தூர்னு பதப்பிரயோகம் இல்லை, அழுந்தூர்னு சொன்னாலே வரும். சரி, அங்க அழுந்தூர்னு பயன்படுத்திருக்க திருமொழியில, இங்க தேரெழுந்தூர்னு பயன்படுத்திருக்கேன்னு சொன்னா அந்த தேரை அழுந்தூர்ல சேர்த்துட்டா வாக்கியம் அன்வயிக்காது.
அப்போ இறையை தேடக்கூடிய சேத்துல கால வைக்காத அன்னங்கள் கூட சேற்றிலே காலை வைத்து இறையை தேடக்கூடிய அழுந்தூர் என்று அர்த்தமாகும். தேடுகின்ற இனிய சேற்றுடைய திருவருந்தூரிலே நித்தியவாசம் பண்ணுகிற தேஜோமயனானவனை தேரழுந்தூர் எழும் சுடரை தெந்தில்லை சித்திரகூட தென் செல்வனை. சித்திரகூடத்து பெருமாள் இவரே திருமொழியில 352 திருமொழியில சாத்திருக்க. ராமன் சித்திரகூடத்தில் இருந்த மாதிரி சித்திரகூடத்தை போன்ற அழகான திவ்யதேசம் என்று இந்த திவ்யதேசத்துக்கு திருநாமம். அப்படிப்பட்ட சித்திரகூடத்தில் இருக்கக்கூடிய என் செல்வனை மின்னி மலைதவழும் வேங்கடத்தம் வித்தகனை மன்னனை மாலுதஞ்சோள மணாளனை பொன்னவிலும் ஆழிப்படையானை. மின்னி எப்ப பார்த்தாலும் மின்னல், எப்ப பார்த்தாலும் மழை, குளிர், அருவி, வேங்கடம் அருவி கொட்டில் இருக்கக்கூடிய, எங்க பார்த்தாலும் தீர்த்தம், எப்ப பார்த்தாலும் மழை, எப்ப பார்த்தாலும் மேக கூட்டம், மலைகள் அருவிகள் கொட்டி கொண்டிருக்கக்கூடிய திருவேங்கட மலையிலே மின்னி மழை. மழை என்பது இங்க ஆகுபெயராலே மேகத்தை சொல்றது. மழை மின்னாது, மேகம்தான் மின்னும். அப்ப மழை என்கிற சொல்லு ஆகுபெயராலே மேகத்தை சொல்லுகிறது. மின்னி மேகம் தவழக்கூடிய, ஏன்னா மழை தவழாது, மழை பொழியும், மேகம் தான் தவழும். அதனால ஆகுபெயரால் அர்த்தம் பண்ண வேணும். மின்னலோடு கூடி மேகங்கள் தவழ்ந்து இருக்கக்கூடிய வேங்கடத்திலே இருக்கக்கூடிய கருத்த மேகத்தை ஒத்த என்னுடைய வித்தகனை, அவருடைய குணச்சேஷிதங்களை உடைய ஆச்சரியமான குணச்சேஷிதங்களை உடையவனை மன்னனை மாலுதஞ்சோள மணாளனை. மன்னன், மன்னன்னா ராஜா. ராஜா என்ற சொல்லு பகவானை சொல்லும். லோகத்துல மற்றவாத நாம குறிப்பாக சொல்றோம். ராஜாதிராஜன் என்றாலும் பகவானுக்கு பேரு. மாலிதஞ்சோலை மணாளன், சுந்தரத்தோளுடையான். மாலிதஞ்சோலை மணாளனாக இருக்கக்கூடியவன். எப்பேற்பட்ட மன்னனும் உலகத்துக்கு மன்னன். ஆத்துல அவன் அவனை ஆளுவா. அவனுடைய அந்யோன்யமான தம்பதிகளா இருக்கிற பட்சத்துல ராஜாவும் ராணியும் உலகத்தை ராஜா ஆளுவான், அந்த ராஜாவை ராணி ஆளுவா. அது மாதிரி என்னால ஆளப்பட வேண்டியவன் இந்த மாலிதஞ்சோலை மணாளன். அதனால அந்த சுந்தரபாகுக்கான உலகத்தெல்லாம் ஆளக்கூடிய சுந்தரபாகு ஆள வேண்டியவன் நான். ஆனா நான் என்ன பண்ண மடல் எடுத்துருக்கேன். அதனால பொன்னவிலும் ஆழிப்படையானை, ஆசிர விரோத நிறுவனத்துக்காக ஆயுதம் ஏந்தியவனை. இன்னும் எப்படிப்பட்டவனா திருக்கோட்டியூர்ல எழுந்திருக்க எம்பெருமானை. கோட்டியூர் அன்னபுருவின் அடியை திருமையத்தை இன்னமுத வெள்ளத்தை இந்தலூர் அந்த நனை மண்ணும் மதில் கட்சி வேலுக்கை ஆனதியை மன்னிய பாரகத்தெம்மைந்தனை. கோட்டியூர் அன்ன உருவினதியை, திருக்கோட்டியூரிலே ரிசும்ம ரூபியாக எழுந்திருப்பவனை. அந்த ரிசுமுடைய ரூபம் எப்படிப்பட்டதுன்னா வாய் விட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அழகு இல்லாமல் இருக்க வேண்டிய உருவம் அழகா இருக்கு. ராமன் அழகா இருக்கான், கிருஷ்ணன் அழகா இருக்கான், மயில் பீலி வச்சிருக்கா, புல்லாங்குழல் வச்சிருக்கான்னா என்ன இருக்கு. சிங்கமும் நரமும் சேர்ந்த ரூபம் பார்க்கறதுக்கு அருவருக்கத்தக்கதாக இருக்கும். அது அழகா இருக்கிறது தான் அழகு. அதுவும் திருக்கோட்டியூர்ல இருக்கிற அந்த எம்பெருமான் அவ்வளவு அழகு. அன்ன உருவு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் பெரிய கெட்டிக்காரன், 4 கவி பெருமாள் அப்படின்லாம் என்னை பத்தி சொல்றா. எந்த பாட்டு கொடுத்தாலும் எழுதுவேன், ஆசு கவி, சித்திரகவி, எல்லா கவியும் சொல்றா. ஆனா இந்த பெருமாள் திருக்கோட்டியூர்ல இருந்திருக்கக்கூடிய இவனுடைய உருவத்தை என்னால பாட்டு எழுத முடியாது. நான் நல்ல கவிஞன் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய நான் கூட தோற்கும்படியாக, இந்த உருவத்தை வர்ணிக்க முடியாது என்னும்படியாக இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர்ல இருந்திருக்கக்கூடிய நிருசிம்ம ரூபியை திருமையத்து இன்னமுத வெள்ளத்தை. திருமையம் என்கிற திவ்யதேசத்திலே அமுதக்கடல் போன்று இருப்பவனை இந்தலூர் அந்தனனை. திரு இந்தலூரிலே எழுந்திருக்கும் அந்தனன்றது இங்க ஜாதி சொல்லுங்க, பிராமணன். அந்தனன் என்ற சொல்லுக்கு கிருபாலு அப்படின்னு அர்த்தம். அந்தனர் என்போர் குணத்தால் வரக்கூடிய பிராமணியம். பிறப்பு இல்லாமல் குணத்தினால பிராமணியம் என்பது உண்டு. குணத்தினால அந்தனன் அப்படின்னு சொன்னா இந்த அந்தனர் என்போர் அறவோ மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டோர்களான் என்று வள்ளுவர் சொன்னார. ஐயோ பாவம் என்கிற எண்ண உடையவர். மற்றவர்களை அழிக்கணும் என்னோ கோபதாபமோ டிக்ஸ்பார்ட்டேட்டோ இல்லாமல் எல்லா ஜீவராசிக்கும், இந்த மனிதன் இருக்கிற மனிதாபிமானம் மாத்திரம் இல்ல, உயிர்கிடத்திலே அபிமானம் இருக்கணும். உலகத்துல மனிதாபிமானம் இல்லை அவனுக்கு. இன்ஹியூமன் அப்படின்னு சொல்றா. இன்ஹியூமன் ஹியூமனிட்டி மாத்திரம் இருந்தா போறாது. ஆக்சுவலா எல்லா ஜீவராசிகள் கிட்டையும் ஆசை இருக்கணும். அதாவது ஒரு அனாவசியமா ஒரு புல்ல கூட கிள்ளக்கூடாது.
அந்த புல்லு பாட்டுக்கு அது நம்ம என்ன பண்ணிச்சு அப்படின்னு. ஒரு பாம்பு வந்துருச்சுன்னா கூட கிராமங்கள்ல பாம்பு வந்துடும். அப்ப பழவேரியில் நீ பாம்புக்கு பயப்பட்டா வாழவே கூடாது, பழவேரியை விட்டே போடணும். அப்படின்னா வெயில் காலத்துல ஓட்டு வீடா இருக்கும், தேல் தொப்பு தொப்புன்னு விழும். எங்கேயா பெருமாள் போட்டோவை துடைக்கலாம்னா லேம்பா இருக்கணும். அந்த போட்டோ பின்னாடி 2 தேல் இருக்கும். நாம படுத்துட்டு இருக்கோம், எலக்ட்ரிசிட்டி கிடையாது, படுத்துட்டு இருந்தா தொப்புன்னு ஓசை கேட்குதுன்னு பார்த்தா அது ஒன்றும் பள்ளி விழும், இல்லைன்னா தேல் விழும், ஒரு சில டைம் குட்டி பாம்பு கூட விழும். கொம்பை வச்சு தள்ளிடுவா. அது கூட என்ன பண்ணா, அது போகவே இல்லாட்டாதான் அடிப்பாரு தவிர எல்லாம் முடிஞ்ச அளவு அந்த பாம்பை கூட அடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம். இஞ்சிமேட்டை இங்க இஞ்சி மூலம் என்ன பெரிய நகரமான, அங்கேயும் அப்படிதான் இருக்கு பாவம். அங்க இருந்த முக்கூர்ல இருந்த, அப்புறம் காஞ்சிபுரத்துல கூட அவர் வந்து கொஞ்ச நாள் உச்சபுத்தி பண்ணிட்டு இருந்தார். அந்த உச்சபுத்தி பண்ணிட்டு இருக்கான் வந்து பாவம் கூரை வீடு, ஓட்டு வீடு இல்லை அவர் இருந்தது. ஏன்னா வாடகை கொடுக்க முடியாது உச்சபுத்தின்னு யாரோ அவ உறவு காலத்துல காஞ்சிபுரத்துல வரதனை செய்யணுன்ற ஆசையில இருந்த பாவம். அவுபாசனம் பண்ணா இந்த மேல ஓலை இருக்கிறதுனால அதுல தீ பட்டுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயம். அதுக்காக 4 இதுவை நட்டுட்டு கல்லு கம்பத்தை நட்டு அந்த இடம் மட்டும் உயரமா தப்பி தவறி இந்த அதுவும் காஞ்சிபுரத்து வெயிலுக்கு அந்த ஓலை எப்படி இருக்கும் அவ்வளோ இதுவா இருக்கும். ஒரு சின்ன தீப்பொறி அவுபாசனாட்டி போய் பட்டுதுன்னா பத்துன்னு இருப்பேன். அதுக்காக என்ன பண்ணா அவுபாசனம் என்ன பண்றதுன்னு பயந்துட்டு கடைசியில பாவம் அந்த ஓடெல்லாம் இறுதி ஊந்துச்சு. இவருக்கு வாடகை கொடுக்க முடியாது, யாரோ தெரிஞ்சு இதுல இருந்துட்டு உச்சி ஊத்தி பண்ணிட்டு. அப்போ அந்த ஓடு இருக்கிற இடம்லாம் சரியில்லை, இவருக்கு கட்ட முடியல. அப்புறம் என்ன பண்ண, ஒரு பனைமரத்தால போட்ட இதுவை போட்டு மேல கூரையை போட்டு அதுல தங்கி இருந்தே பாவம். அதுல பார்த்தா அவுபாசனம் பண்ணா பயம், இந்த பொறி போய் படுறேன்னு. அதுக்காக அந்த இடத்துல மாத்திரம் ஒரு 4 கல்லு கம்பத்தை நட்டு ரொம்ப ஹைட்ல அந்த ஓலையை போட்டு அங்க அவுபாசனம் பண்ணிருந்த ஐங்கர்னு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்ப கூட அந்த தேள்கள் வந்தா ஐங்கர் சாகி போயிடறான். தேள் நமக்கு தான் ஆகாரமா, தேளை நம்ம கடிச்சா சாப்பிட போறது, தள்ளி விட்டுடணும், தேளெல்லாம் அடிக்கக்கூடாது. இப்படிதான் என்ன யாரு தேளுன்னு பார்த்தாலே அடிச்சிடணும்னு நாம நம்ம தேவை என்னத்துக்கு, அதுனா நமக்கு அதுக்குன்னா நம்ம ஆகாரமாடா, அதுனா சிங்கமா புரியா தேல் நம்ம சாப்பிடுறதுக்கு. பாம்பு வந்தா கூட கொம்பால தள்ளி 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 அதை சாகடிக்காம தள்ள பார்க்கணும். தோட்டத்துக்கு போகவே மாட்டேங்கிறது, நமக்கு ஆபத்து வரும்னா வேற வழியில் அடிக்கணும், இல்லை அடிக்கூடாது. தேவை வந்து அந்த கொடுக்க மட்டும் அதை இது பண்ண கொடுக்க மட்டும் கட் பண்ணி விட்டுடலாமே, வேற வழியே இல்லை, அதை தள்ளுறோம் போக மாட்டேங்கிறது. நான் ஒஸ்ட் கேஸ் கொடுக்க மட்டும் தள்ளிட்டு தள்ளலாமே, கொடுக்குறதா தானே கொட்டும். இதெல்லாம் சொல்லுவேன் ஐசிங்க, பிராக்டிக்கலா பண்ண முடியாது மொத்தத்தை சொல்லிட்டு போயிட ஐசிங்கன்னு வேற. அப்பா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எவ்வுயிர்க்கும்னு சொன்னார் வள்ளுவர். மனுஷனுக்கு மனிதாபிமானம் காட்டினா மட்டும் மனுஷன் இல்லை, எந்த ஜீவராசிக்கிட்டையும் அப்படி பார்க்கணும். எந்த ஜீவராசியும் கருணையோட பார்க்கிறவன் அந்தணன். அதனால மனிதாபிமானம் மட்டும் இருந்தா போராது, மனிதாபிமானமே இல்லாட்டா அதையும் பண்ண மாட்டாது வேற விஷயம். ஆனா பாஷ்யக்காரர் போகும்போது பின்னாடி வந்த சிஷ்யா யாரோ அதனாலதான் ஏரி கரையில ஏறி இறங்கி அப்படிதானே சஞ்சாரம் போயிருப்பா. ஏதோ ஒரு தலையை அவன் கையால கிள்ளி இருக்கா, யாரோ ஒருத்தர் சிஷ்யர் கிள்ளி இருக்கேற்போம். அந்த கொடியா செஞ்சவனே திரும்பி பார்த்துட்டு பாஷ்யக்காரர் உன்னை என்ன பண்ணிச்சு, அதையும் கிள்ளினான்னு கேட்டாரான். அப்படின்னா அர்த்தம், உனக்கு என்ன பண்ணிச்சு, நீ பாட்டுக்கு வரவன் கையை தொங்க போட்டு வர வேண்டியது தானே, அதை என்னத்துக்கு அந்த இலையை கிள்ளின அப்படின்னு பாஷ்யக்காரர் கேட்டேன் அப்படின்னு சொல்றா. அது மாதிரியாக அந்த நல்ல சப்தத்துக்கு கருண உடையவன் அர்த்தம். திருந்தலூர்ல எழுந்தொழில் இருக்கக்கூடிய பரமகாரணிகனானவனை இந்தளூர் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான்னு திருக்குறள் சொன்னார். அது மாதிரி பகவானுக்கே அந்தனன்னு பேர், அந்தனர்மா தந்தி வைத்த மந்திரத்தை. அதனால கருண உடையவன் என்று அர்த்தம். அதனால இந்தளூர் அந்தனனை மீதி அர்த்தவாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமதி பாதுகா சேவகே ஸ்ரீவன் ஜகோப ஸ்ரீ நாராயணீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஜகோப ஸ்ரீ ரங்கநாதீந்திர மகாதேசிகாய நமஹ.